உயர் பாதுகாப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டிருந்த யாழ்ப்பாணம் பலாலி ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயத்தில் 10 வருடங்களின் பின்னர் நேற்று பூஜை நடைபெற்றது. மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனின் வேண்டுகோளுக்கமைய உயர் பாதுகாப்பு வலயத்துக்குள் செல்வதற்கான அனுமதி பாதுகாப்பு தரப்பினரால் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உயர் பாதுகாப்பு வலயங்களால் மக்கள் வாழ்விடத்தை இழந்து நிற்கதியான போது குறித்த பகுதிகளில் இருந்த வணக்க ஸ்தலங்களில் இடம்பெற்று வந்த பூஜைகளும் நிறுத்தப்பட்டன. பலாலியில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஆலயம் இன்று இவ்வாறே காட்சி அளிக்கின்றது. உயர் பாதுகாப்பு வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்ட இந்த ஆலயத்திற்கு மகளிர் விவகார பிரதி அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் பிரதேச மக்கள் சகிதம் நேற்று விஜயம் செய்தார். பிரதி அமைச்சர் உள்ளிட்ட பிரதேச மக்கள் 10 ஆண்டுகளின் பின்னர் இந்த ஆலயத்தில் பூஜைகளை நடாத்தி வழிபாடுகளில் ஈடுபட்டனர். 2002ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி முதல் 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை இந்த ஆலயத்திற்கு செல்வதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருந்த போதிலும் அதன் பின்னர் அதற்கான அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பொதுமக்கள் முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அது பலனளிக்கவில்லை. கணவனார் என்னை 2002ஆம் ஆண்டு அந்த கோயிலுக்கு கேட்டவுடன் கூட்டிக் கொண்டு போனார். அதே போல் இந்த அம்மனை பார்ப்பதற்கு எனக்கு அனுமதி எடுத்து தரும்படி 2011ஆம் ஆண்டு இதற்கு நான் முயற்சித்த போது எனது முயற்சி தடை செய்யப்பட்டுள்ளது. உங்களுக்கு எந்த முறையும் அனுமதிக்கலாம், இதுக்கு எதுவித தடையும் இல்லை, நீங்கள் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று நான் கேட்டதற்கு அவர்கள் கோவிலுக்கு அனுமதித்து நாங்கள் இன்று வந்து இந்த கோவிலை பார்த்திருக்கின்றோம். ஆனால் இந்த கோவில் 25 வருட காலமாக இவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கின்றது. இந்த கோவில்கள் பூட்டி வைப்பதற்கான காரணம் என்ன? முன்னே அரசாங்கத்தின் காலத்தில் பூட்டி வைத்திருக்கின்றது. இந்த கோவில்களுக்கு விளக்கு வைக்காது, பள்ளிகளை திறக்க விடாது, சேர்ச்சுகளை திறக்க விடாது. முன்னே நாள் அரசாங்கம் செய்த அட்டூழியம் வெகு விரைவில் வெளிவந்து விட்டது. இன்று எனக்கு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. இன்று போல் இனிமேலும் நாங்கள் இந்த இடத்துக்கு வளமை போல் வந்து சேர ராஜராஜேஸ்வரி அம்மன் தான் துணை தர வேண்டும் என்பது